வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. நீங்க மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ் ஆகிறதுக்கு என்ன சார் செஞ்சீங்க? இப்போ நான் இப்படி கேட்குறேன், ஒரு ரெஸ்யூமில் ஹச்ஆர் என்ன சார் பார்ப்பாங்க? இப்போ நீங்க பார்க்குறீங்கன்னா ரெஸ்யூமில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பார்ப்பீங்க? என்ன நீங்க படிக்கும் போதே சம்பாதிக்கலாம். இப்போ சார் வந்து நம்மளை படிக்கும் போதே வேலை செய்ய சொல்றாங்க, அது மூலமாவே சம்பாதிக்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு பாடத்துல 4 வருஷம் என்ன நடத்துறாங்களோ அது வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனிக்கு வெளியே போனா பீப்புளுக்கு இதுவா இல்ல, அத்தியாவசியமா இல்ல. அவங்க என்னதான் இதுல மாஸ்டரா இருந்தாலும் அங்கே போகும்போது அவங்க கோட்டை விட்டுறாங்கன்னு. அப்ப அதை எப்படி அந்த பிரிட்ஜை நம்ம மேனேஜ் பண்றது, நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி பண்றதுன்னு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ பில்ட் அ சைட் யூசிங் ரியாக்ட் அப்படின்னு எழுதினீங்கன்னா அது உலகத்துல எல்லாருமே பண்ணிருப்பாங்க. அது வந்து ஹெல்ப் பண்ணாது. ஐ பில்ட் அ சைட் இன் ரியாக்ட் தட் இஸ் யூஸ்ட் பை 20,000 people every day அப்படின்னு சொல்லி ஒரு இம்பாக்டோட போட்டீங்கன்னா அது நான் பார்ப்பேன், அது எல்லாருமே பார்ப்பாங்க. நீங்க எப்படி யோசிச்சீங்க, நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்கங்கறது அப்படி நான் சொல்றேன். we traveled for 2.5 hours or 3 hours in bus. அங்க போயிட்டு we were standing outside the gates. அந்த fill up பண்றதுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்ப என்னோட ஸ்கோரை கேட்டு ஃபார்ம் கூட கொடுக்க மாட்டேன். ஐ ரியலி வாண்ட் டு பண்ணி எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கிடைக்கலடாங்கிறது 15 வயசுல ஒருத்தருக்கு ஒரு வெறிய உண்டாக்கி. ஆமா இது வந்து உங்களுடைய அனுபவத்துல நீங்க சொல்றீங்க. அனுபவத்துல சொல்றேன். எப்பவுமே அனுபவத்துல சொல்றதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நான் இதை ரொம்ப பயன்படுத்துவேன் சார். தேநீர் இடைவேளையிலேயே நான் சொல்லும்போது சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டிங்கிற பேருக்கேற்ற ஒரு சூப்பரான பாசிட்டிவான ஒரு ஆள் நமக்கு கெஸ்டா இன்னைக்கு இருக்காங்க. பேசுனா தீபாவளி முடிஞ்சிருக்கு, சரவெட்டி தான் சரசரன்னு அடிச்சு கிளப்புறாங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆள் பாக்குறதுக்கு இப்படி இருக்காரு, என்ன சூப்பரான ஒரு ஆளா இருக்காரு அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நமக்கு இப்பதாங்க. நம்மள மாதிரி சாதாரணமா ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து நம்மள மாதிரி சாதாரணமா நம்ம என்ன காலேஜ்ல படிச்சோமோ அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல படிச்சு தன்னுடைய உழைப்பாலேயே மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ் ஆகி அதுக்கப்புறமா வெளிநாட்டுல போயிட்டு யூஎஸ்ல இத்தனை வருஷமா, கடந்த ஒரு 10 வருஷமா யூஎஸ்ல ஒர்க் பண்றாங்க. தன்னுடைய ஜூனியர்ஸ்லாம் நிறைய பேருக்கு வெளிநாட்டுலலாம் எப்படி வரணும், ஐடிக்குள்ள எப்படி வரணுங்கிற கைடன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரிச் நாலேஜ் இருக்கக்கூடிய ஆள். அதனால இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து லைஃப்ல நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரிங்க, சாருடைய ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ஒரு வாழ்க்கை வரலாறாகவே இருக்கட்டும், நமக்கு பயங்கரமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போது, ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்க போகுதுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. சாருடைய பேரே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 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 அரசன். அந்த அரசனுடைய பேர் சாருக்கு சிவிட் சக்கரவர்த்தி விக்ரமாதித்தன். ஸோ சார் நம்மளுடைய பாசிட்டிவிட்டியில் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி, நீங்கள் வந்ததுக்கு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆர் பிளஷர். சார், ஃபர்ஸ்ட் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ் ஆனீங்கல்ல, அதுவே பல பேருக்கு ட்ரீம் கம்பெனி அப்படின்னு கேட்டால் கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமேசான் சேர்ந்துருக்கு. கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ் ஆகிறதுக்கு என்ன சார் செஞ்சீங்க? மைக்ரோசாஃப்ட்ல நான் பிளேஸ் ஆனது வந்து ஐ காட் பிளேஸ் ஃப்ரம் மை காலேஜ். நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் பை த வே மைக்ரோசாஃப்ட் வாஸ் நாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்பையும் கூட. ஏன்னா அப்போ எது இம்பார்ட்டன்ட் கம்பெனி? டிஷான ஒரு கம்பெனி. ஓகே. அது வந்து ஹைதராபாத்ல ஹையஸ்ட் பேயிங் கம்பெனி. அது வந்து அப்போ வந்து இட் பேட் அபவுட் 10 lakhs per annum. அப்போ 2008ல வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளத்துக்கு டிஷான ஒரு கம்பெனி இருந்துச்சு. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. தே ஹேவ் த ஃபர்ஸ்ட் பிக் ஆஃப் எவ்ரிபடி ஹூ இஸ் தேர். அதுக்கப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு எங்க கம்பெனிக்கு, எங்க காலேஜுக்கு, சிஐடிக்கு. அப்போ டிஷான அட்டெண்ட் பண்ணேன். டிஷால எனக்கு கிடைக்கல. ஐ வாஸ் சூப்பர். நீங்க என்ன படிச்சிருந்தீங்க சார்? நான் ஐடி படிச்சேன். பிஐடி. எங்க? கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சிஐடி. கோயம்புத்தூர்ல சிஐடி. நீங்க பான் பாட்டப்பெல்லாம் கோயம்புத்தூர்? எல்லாமே கோயம்புத்தூர். அப்பா வந்து வேற எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்ட்டாரு. எங்க அப்பாவுக்கு வந்து ஒரே சன் நானு. சரி. ஹாஸ்டல்ல போய் படிக்கலாம், ஹாஸ்டல்ல எல்லாம் விட மாட்டேன், இங்கே தான் நீ இருக்கணும். ஆக்சுவலா வந்து எனக்கு ஜிசிடி சிஐடி ரெண்டுமே கிடைச்சது. சரி. கோயம்புத்தூர் சிஐடி தான் பக்கத்துல இருந்துச்சு. அதனாலதான் கோயம்புத்தூருக்குள்ளே ஜிசிடிங்கிறது வந்து கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கு, சிஐடி உள்ள இருக்கறனால சிஐடி போடா அப்படி சொல்லி சொன்னாரு. சரி, அங்க நான் மெக்கானிக்கல் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா he studied mechanical in CIT. So he was a student in CIT. He knew my principal. பிரின்சிபல் தான் அவரோட டீச்சர். சரி. முதல் தடவை அப்பாவுடைய டீச்சரா இருந்தவங்க இப்ப மயம் படிக்கும்போது பிரின்சிபல் ஆயிட்டாரு. நான் வந்து சிஐடி ஜாயின் பண்ணி உள்ள போனப்போ, செல்வா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவோட ஷோல்டர் தட்டி கூப்பிட்டாரு எங்க பிரின்சிபல். they seem to recognize each other. I had a turning point அந்த டைம்ல 10th. என்னாச்சுன்னா I got 960 out of 1200. நீ எதுல 10th? மெட்ரிக்ல 1100க்கு எழுதிருப்பீங்க. 1100க்கு 960 தான் வாங்கினேன். அப்ப நானும் எங்க அப்பாவும் ராசிபுரம் போயிருந்தோம். ராசிபுரத்துல அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு, 11th 12th ஸ்கூலுக்கு போயிருந்தோம்.
அப்போ நாங்க we traveled for 2.5 hours or 3 hours in bus. அங்க போயிட்டு we were standing outside the gates. அந்த fill up பண்றதுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்ப என்னோட ஸ்கோரை கேட்டு ஃபார்ம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப 2.5 hours போயிட்டு அங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணாம திரும்பி கார்ல வரும்போது பஸ்ல வரும்போது தான் பேசிட்டு இருந்தோம்ப்பா எனக்கு அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசை இல்லை, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா பார்த்து என்ன சேர்த்து விடுங்க, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் we went to கேகே நாயுடு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட், சிஐடி பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அது பேர் கேகே நாயுடுன்னு. அங்க போனப்போ ஆக்சுவலா ராசிபுரத்துல ஒரு வருஷத்துக்கு எங்க அப்பா had to pay out 2 lakhs நம்ம வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கலாம். ஆமா ஆமா. இங்க வந்து 2000 rupees வருஷத்துக்கு 2000 ரூபாய். வருஷத்துக்கு 2000 ரூபாய். என்னது கவர்மெண்ட் ஸ்கூல். அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல், அவங்களே நோட் புக்கு புக்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க அந்த 2000 ரூபாய்க்கு. அதான் சரி அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டான். அங்க போனப்போ இன்டர்வியூ எல்லாம் இருந்துச்சு. அப்போ தமிழ் அங்க வந்து பிரின்சிபல் வந்து எதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாரு, இடம் கொடுத்தா நீ நல்லா படிப்பியா, உனக்கு அந்த சாதிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சாதிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லி நான் ராசிபுர கதையை சொன்னேன் அவரு. அவர் வந்து நிச்சயமா உனக்கு கொடுக்குறான்னு சொன்னாரு. அப்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அது வந்து பாய்ஸ் ஸ்கூல் அது. அதனால அப்பவும் ஹாப்பியா இருந்திருக்கீங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் வந்து பர்க்ஸ் 10th வரைக்கும் படித்தேன். இட் வாஸ் அ சேஞ்ச் ஃபார் மீ. அது மூலம் ஐ ஃபோக்கஸ் அ லாட் ஆன் ஸ்டடீஸ். 11th 12th மட்டும்தான். 11th 12th வந்து ஐ வாஸ் வெரி ரிலீஜியஸ். எனக்கு வந்து அந்த ராசிபுரம் இன்சிடென்ட் வந்து ஐ ஷுட் நெவர் கோ த்ரூ. அந்த காலேஜுக்கு வெயிட் பண்ணக்கூடாது அதே மாதிரி. அதுல மட்டும் உறுதியா இருந்தீங்க. ஆமா, ஐ ரியலி வாண்டட் டு பண்ணி எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கிடைக்கலடாங்கிறது 15 வயசுல ஒருத்தருக்கு ஒரு வெறியை உண்டாக்கி. ஆமா ஆமா. அண்ட் ஒவ்வொரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல 2 வகையில எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து இட் கேன் பிரேக் யூ, ஆமா, ஆர் யூ கேன் மேக் யூ. ஆமா ஆமா. அதனால நம்ம வந்து 2 வகையில பார்க்கும்போது நம்ம எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி பாசிட்டிவிட்டி படி பார்க்கும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் சூஸ் த மேக் யூ ஆஸ்பெக்ட். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து உங்களை லைஃப் டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்போ ஐ மீன் ஐ டென்ட் திங்க் அபவுட் ஆல் ஆஃப் திஸ் when I was 15 or anything. எனக்கு எங்க அப்பா வந்து ஐ ஃபெல்ட் எம்பாரஸ்ட். அவமானமா எனக்கு இருந்துச்சு, எனக்கு போய் எனக்கு அப்ளிகேஷன் கூட கொடுக்கலையேன்னு. அதனால காலேஜ் வந்து அட்லீஸ்ட் ஐ வாண்ட் டு கெட் அ ரியலி நைஸ் காலேஜ் அப்படிங்கிறனால தான் படிக்க ஆரம்பித்தேன் ஒழுங்கா. அப்புறம் 12th வந்து எங்கள் அப்பா கடைசி ரேஸ் மட்டும் ஒழுங்காக ஓடிடுறா, கடைசி ரவுண்ட் மட்டும் தான் ஓடணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் காலேஜ். அதுக்கு அந்த தேவையான சப்ஜெக்ட் மட்டும் தான் படித்தேன். தமிழ் இங்கிலீஷ்லாம் பாஸ் மார்க் தான் வாங்கினேன். ஏன்னா அதெல்லாம் அந்த ஃபைனல் மார்க்ல கட் ஆஃப்ல வராது இல்ல. அதனால அதெல்லாம் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் படிச்சேன். அது எல்லாத்துலயுமே 194 198 100. அப்புறம் அந்த 200 மேத்ல 200 நினைக்கிறேன், சுத்தமா ஞாபகம் இல்ல. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் னு போடாம மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் னு எழுதி நான் 200 மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, ஒரு சம்ல மாத்தி போட்டேன். அந்த மாதிரி அந்த ஒரு இது மிஸ் பண்றது தான் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம ஞாபகிச்சிருப்போம். எனக்கு 6 மார்க் போச்சு, நான் 194 மார்க் எடுத்தேன். ஐயோ பயங்கரம். எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ல வந்து தப்பா ஷேட் பண்ணிட்டேன் 2-3 இது. அதனால எனக்கு மார்க் போயிருச்சு. ஐ காட் குட் மார்க்ஸ். செகண்ட் டே ஃபர்ஸ்ட் செஷன் எனக்கு பிளேஸ்மெண்ட் வந்து கவுன்சிலிங்ல. அப்ப அப்பாவோட தான் உள்ள போனேன். அப்பதான் இங்க அண்ணா யூனிவர்சிட்டிலாம் கிடைச்சிருந்துருக்குமே. எனக்கு ஐடி தான் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா அப்பவே நான் ஐ வாஸ் இன்டு கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர் 2008லயே. ஆமா, ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா எங்க அம்மாவோட தங்கச்சி வந்து ஷி வாஸ் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஸர். நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன இதுல விட்டுருவாங்க, புவனேஸ்வரி சித்தி. சித்தி கேட்டீங்கன்னா புவனேஸ்வரி சித்தி எங்க இருந்தாலும் பாருங்க, கம்ப்யூட்டர் தேங்க்ஸ் சித்தி. அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ, அதனால அவங்க வந்து எங்க பாட்டி வீட்டுல இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஆனுவல் லீவ்ல பாட்டி வீட்டுல விட்டுருவாங்க. அப்போ வந்து C++ சொல்லி கொடுத்தேன், பேசிக் C++. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற கதை 8th ஸ்டாண்டர்ட் இருக்குமா? அதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 2000 2001 அந்த டைம்லயே. அப்போ வந்து ஐ காட் இன்ட்ரெஸ்டட் இன்டு கம்ப்யூட்டர்ஸ். ஐ பேசிக் ஓரளவு கத்துக்கிற மாதிரி இருந்தது. அவங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கிளாஸ்ல நானும் உட்கார்ந்துக்குவேன் சைட்ல, அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலான்ட்டு. ஏன்னா வேற வேலையே இல்லை எனக்கு, இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி போரிங். அப்பதான் ஓரளவு கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டேன். அப்புறம் ஐ மெட் அ ஃப்ரெண்ட் இன் கோயம்புத்தூர், சஞ்சய்னு ஒருத்தன். டேய் சஞ்சய் எப்படிடா இருக்கேன்? சஞ்சய் சார் ஹாய் சொல்லிட்டேன். ஹீ இஸ் ஆக்சுவலி வெரி வெல் ஆஃப். இப்போ அவன் சான் பிரான்சிஸ்கோல இஸ் an அமேசிங் டெவலப்பர். அவனும் அவங்கெல்லாம் மீட் பண்ணி ஐ ஸ்டார்ட் கெட்டிங் இன்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்பவே, பிஃபோர் மை காலேஜ் இட் செல்ஃப். அதனால காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். பட் ஐ நெவர் லேர்ன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் காலேஜ். மோஸ்ட்லி வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸோட கற்றுக்கிட்டது தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படிதான் நான் சிஐடி சூஸ் பண்ணேன். சிஐடியில் ஐடி முடிச்சிட்டீங்க. இப்போ சிஐடியில் ஐடி முடிச்சுட்டு அடுத்து இந்த மைக்ரோசாஃப்ட் அந்த டிரான்சிஷன் எப்படி கிடைச்சிச்சு? ரெண்டு கீ ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு நான் ஐடி படிக்கும்போது. ஒன்று வந்து
நாங்கள் C# லாங்குவேஜ் வந்துருச்சு அப்போதான். C# கற்றுக்கிறதுக்கு நான் சஞ்சய் அப்புறம் கேசின்னு ஒருத்தன். கேசி இஸ் அ ப்ரொஃபஸர் இன் MIT இப்போ அப்புறம் he came to இப்போ IITல ப்ரொஃபஸரா இருக்கான் இங்க சென்னையில. he invented his own language. கே சிவராமகிருஷ்ணன்ட்டு டே ஹே கேசி அவனு நானு சஞ்சய் 3 பேரும் வந்து we went to இங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிருந்தோம். கிளாஸ் சொல்லி தராங்க. C# வந்து புதுசா வந்திருக்கு சார், நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போனோம். நாங்க 3 பேரும் போயிட்டு அந்த டீச்சருக்கு வந்து இந்த டீச்சருக்கு தெரியல, நம்மளே வீட்டுக்கு போய் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டு we started learning ourselves. அப்புறம் நாங்க லேர்ன் பண்ணிட்டு வந்து டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். சார் இதுதான் இப்படிதான் அது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் ஒரு பாயிண்ட்ல. அப்போ வாட் வி டிசைடட், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்கிட்டு ஐ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் டீச்சிங்னு. அப்போ நான் செகண்ட் இயர்லேருந்து நான் கம்ப்யூட்டர் சென்டர் ஜாயின் பண்ணி அங்கே நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ வாஸ் செகண்ட் இயர் படிக்கும் போது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் ஆயிட்டீங்க. ஆமாம், நான் வந்து ஐ வாஸ் டீச்சிங் C#. இந்த TCS இருந்த ஆளுங்க CTS இருந்த ஆளுங்கெல்லாம் அப்போ வந்து தேர் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு லேர்ன். அவங்களுக்கெல்லாம் C# சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்போ வந்து நான் ஒரு சின்ன ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி இந்த காலேஜ் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. இப்ப கேட்டா ஜாலியா தான் நினைப்பாங்க, ஜாலியா தான் நினைப்பாங்க. ஏன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாமே எல்லாருனாலையும் பண்ண முடியாது. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து குரூப்பா பண்ணி வச்சிருவேன். ஒரு 10-15 ப்ராஜெக்ட் பண்ணிடுவேன். வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 600 rupeesக்கு ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கொடுத்துருவேன். சரி, நீங்க கொடுத்துறீங்க, அதை அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதையும் சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்துருவீங்களா? அது 600 ரூபாயிலே வந்துருமா இல்ல தனி பேமெண்ட்? இது 600 ரூபா. ஐ மீன் அழகா இருந்தாங்கன்னா கம்மி, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் இருந்துச்சு. ஆனா மோஸ்ட்லி ஜஸ்ட் ஃபார் கிடிங் அது. ஆனா மோஸ்ட்லி என்னோட ஐடியா என்னன்னா, ஐ saw a market and I wanted to like use the market to do something. அப்போ வந்து இது செகண்ட் இயர்லயே வந்து ப்ராஜெக்ட்ல பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராஜெக்ட் பண்ணி நான் வித்துட்டு இருந்தேன். நான் நிறைய அந்த VBADO ப்ராஜெக்ட், இந்த கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், அது மாதிரி ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருவோம். எல்லாம் ஒரே தான், அப்படியே மாத்தி கலர் மட்டும் மாத்தி வச்சிருவோம். அப்படியே வித்துட்டு இருந்தோம். நான் ஐ மேட் a lot of money. அப்போ சஞ்சய் கேசி இல்ல சஞ்சய் கேசி இதுல இன்வால்வ் ஆகல. அவங்க 2 பேரும் வந்து வேற லைன்ல போயிட்டாங்க, சொந்தமா தொழில் தொடங்கிட்டீங்க. ஆமா, நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களோட மூலமா அவங்க கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருந்தாங்க. அவங்க கீதான்னு, அவங்களோட கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் நான் ஹை கீதா அவங்களே தான் இது பண்ணேன். ஆனா ஐ திங்க் ஒன் மெசேஜ் ஐ would love to say to all the students, என்னன்னா நீங்க படிக்கும் போதே சம்பாதிக்கலாம். நம்ம இப்போ ஆக்சுவலா திஸ் இஸ் த ரைட் டைம் யூ ஷுட் திங்க். ஏன்னா படிக்கும்போது படிக்க மட்டும் தான் செய்யணும். 10th வந்து 10th மட்டும் தான் படிக்கணும். 12th மட்டும் படிக்கணும். 12th மட்டும் தான் படிக்கணும். ஏன்னா 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஆனா காலேஜுக்கு போன பிறகு நீங்க காலேஜில் படிக்கிறது மட்டும் தான் வேலையா வச்சுக்க கூடாது, சம்பாதிக்கிறது வேலையா இருக்கணும். நீங்க யூஎஸ் போனீங்கன்னா அது எப்படிங்கறத சொல்லிடுவோம். ஏன்னா காலேஜ்ல படிச்சுட்டு சம்பாதிக்கிறதுனா பார்ட் டைம்ல வேற ஏதோ ஒரு வேலையை நினைச்சுக்குவாங்க. பார்ட் டைம்ல தான் சொல்றேன். பார்ட் டைம்ல நம்ம என்ன படிக்கிறோமோ அதுல சம்பந்தப்பட்டது பண்ணலாம். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ ஃபார் மெக்கானிக்கல் ஆர் எனி அதர் ஃபீல்ட் எப்படி சைடுல சம்பாதிப்பாங்கன்னு தெரியாது. பட் தேர் மஸ்ட் பி a way. இப்போ ஆட்டோகேட கத்துட்டு நீங்க ஆட்டோகேட்ல என்ன வேலை சிவில் இன்ஜினியரிங் பிளான்ஸ் இப்பவே பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்க வந்து 4 years இஃப் யூ ஸ்டடி, அதை அப்புறம் அப்ளை பண்ணக்கூடாது, படிக்க அப்ளை பண்ணணும். கரெக்டா? நீங்க படிக்க அப்ளை பண்ணாதான் வந்து அதோட வேல்யூ தெரியும். ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். இப்ப ஐடி படிக்கிற பசங்க பாக்குறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பசங்க பாக்குறாங்கன்னா, இப்ப நீங்க சொல்றது அவங்க பார்க்கும்போது செம்ம சூப்பரா இருக்கும். சார் வந்து நம்மள படிக்கும் போதே வேலை செய்ய சொல்றாங்க, அது மூலமாவே சம்பாதிக்க சொல்றாங்கன்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து போட்டோஷாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, போட்டோஷாப்புங்கிற ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் தான். அதை நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு வந்து யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. அது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம இந்தியனாலே ஒருத்தர் வந்து சூப்பரா போட்டோஷாப் டியூட்டோரியல் பண்ணுவாரு, பிக்சல் பர்ஃபெக்ட்னு சொல்லி. அவர் இட் வில் ஒன்லி டேக் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன். ஆனா நீங்க போட்டோஷாப் கத்துட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டு போட்டோஷாப்ல இந்த பிரைடல் போட்டோஸ் எல்லாம் வரும்ல, எங்க அம்மா பியூட்டிஷியன், எங்க அம்மா கிட்ட வந்து பிரைடல் பண்ணி அந்த மாப்பிள்ளைக்கு அனுப்புற போட்டோ எடுக்க வருவாங்க. எங்க அப்பா போட்டோ எடுத்துட்டு எங்க அப்பா எங்கிட்ட போட்டோ கொடுப்பாரு. நான் அந்த போட்டோ எடுத்து போட்டோஷாப்ல ஐ வில் சேஞ்ச் them into an actress. சான்ஸ் இல்லாம இருக்கும். ஆனா பருவெல்லாம் எடுக்க மாட்டேன் நான். பருவெல்லாம் அங்க இருக்கிற பருவெல்லாம் வச்சிடணும், ஏன்னா அதான் நேச்சுரலா இருக்கும். ஆனா அவங்க மூஞ்சி வந்து அப்படியே கிளீனா இருக்கிற மாதிரி, அவங்க ஐஸ் எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி, ஐஸ் லைட்டா அந்த பியூப்பிள்ஸ் பெருசா இருந்துச்சுன்னா இட்ஸ் மோர் அட்ராக்டிவ் அப்பரண்ட்லி. அதெல்லாமே வந்து சின்ன வயசுல நான் ஐ லேர்ன்ட் ஹவு டு மேக் தட் போட்டோ பெட்டர். அது மாதிரி நீங்க ஒரு போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், அந்த மாதிரிலாம் சின்னதாக கத்துட்டு ஃபைண்ட் சம்படி ஹூ கேன் ரிக்ரூட் யூ அட் தட் டைம் இட் செல்ஃப். ஏன்னா
கண்டுபிடிக்கிறது எப்படி, அந்த ஒரு ஆள் ஒருத்தங்கிட்ட பேசி நான் வேல்யூ இருக்கு எனக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றது எப்படி, அதெல்லாம் ஒரு ஸ்கில். அது நீங்க காலேஜ்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்கன்னா when you get a job அதே தான் நீங்க வேலை செய்யும் போது பண்ணணும். நீங்க வேலை செய்யும் போது உங்க மேனேஜர் உங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, you have to prove that you are worthy. அதுவும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். கரெக்டா? நம்ம அதே ஸ்கில் தான் வாழ்க்கை ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். நீங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சண்டை போடுறீங்க, சண்டை போடும்போது இது நம்ம பாயிண்ட் கரெக்டா ப்ரூவ் பண்ண வைக்கணும். ஆனா அதே சமயத்துல யூ cannot burn bridges, ஏன்னா அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது நைட்டு. அதனால வந்து you have to communicate in a way where it is very collaborative. நீங்க வீட்லயே யூஸ் பண்ணுவீங்க, வெரி அக்செப்டிவ். ஆமா. அதே மாதிரி நீங்க கத்துக்கிறது வந்து you have to learn to speak to others. அதனால நீங்க என்ன சொல்றேன்னா போட்டோஷாப் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கான்செப்டை கத்துக்கோங்க, ஃபேஸ் டச் அப், இல்லாட்டி வந்து ஒரு பேனர் கிரியேட் பண்றது. எத்தனையோ பேனர்ஸ் வந்து பிரிண்ட் பண்றாங்க, ஒரு பேனர் கிரியேட் பண்றது. அந்த கான்செப்ட் கத்துட்டு யார் பேனர் பிரிண்ட் பண்றாங்கிறத பாருங்க. அங்க போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்து, சார் நான் இதை கத்துருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யூ, நீங்க எப்படி பண்றீங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு join as an apprentice, join as somebody who wants to learn. கத்துட்டீங்கன்னா அடுத்த ஷாப் ஆரம்பிக்கும் போது, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயா இருக்கும்போது உங்களை கூப்பிடுவாங்க. நம்ம முதல்ல கத்துட்டு ட்ரை டு கோ கம்யூனிகேட். கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி கம்யூனிகேஷன் இஸ் a ஸ்கில். இப்போ இவர் எத்தனை இன்டர்வியூ நீங்க பார்த்துருப்பீங்க, இவர் எப்படி அவர் பேசுறாரு, அதெல்லாமே ஒரு ஸ்கில். அந்த மாதிரி நீங்க ஒரு பில்டப். தேங்க்யூ. ஓகே ஃபைன். இப்போ அதான் இப்போ மக்களுக்கு பீப்புளுக்கு நம்ம சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, நீங்க படிக்கும் போதே படிப்பு ரிலேட்டடான ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் கத்துக்கிட்டு அது யாரு தொழிலா பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் சார்னு சொல்லி மேற்கொண்டு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். ஆமா. ஒரு கிளாஸ் ரூம்ல பிளாக் போர்ட்ல டீச்சர் நடத்துறது மட்டுமே பத்தாது அப்படிங்கிறது பத்தாது. ஏன்னா ஒரு ஆள் வந்து who has gone through ஒரு வேலை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தாலே he is not a student anymore, he is an adult. கரெக்ட். அந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு அடல்ட்டா மாறுறது தான் காலேஜ். ஓகே. அந்த காலேஜை வந்து நீங்க அந்த 4th இயர் முடிஞ்ச அடுத்த நாள்ல வந்து எனக்கு அந்த சர்டிபிகேட் கிடைச்சோன்னா தான் ஸ்டூடெண்ட், அடல்ட் கிடையாது. அது வந்து ஒரு சும்மா ஒரு வேலிடேஷன் தான். அது வந்து கடைசியில் நீங்க அது விசா டிராவல் கொடுக்கும்போது அந்த சர்டிபிகேட் என்னென்ன ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிடணும். ஆமா. காலேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல வந்து சிம்பிளஸ்ட் காசையே பார்க்க கூடாது. காசுக்காக நீங்க பண்றதே கூடாது. காலேஜுக்கு காசுக்கு சம்பந்தம் இருக்க கூடாது. நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப்பே வந்து காசுக்கு பண்ணக்கூடாது, வேல்யூக்கு தான் பண்ணணும். நீங்க 4 வருஷம் படிச்சிட்டீங்க, மைக்ரோசாஃப்ட்ல என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது உங்க 4 வருஷம் சிலபஸ்ல இருந்துச்சா? இல்ல. அதுதான் இப்பயுமே எல்லாருமே சொல்றது. நான் பேசுற அத்தனை பேர் ஐடில டாப் டியர்ல இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் நான் பேசுறேன். நீங்க இப்போ வந்து பிரின்சிபல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கீங்க, நீங்களும் இதை தான் சொல்றீங்க. இன்னைக்கு பாடத்துல 4 வருஷம் என்ன நடத்துறாங்களோ அது வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனிக்கு வெளியே போனா பீப்புளுக்கு இதுவா இல்ல, அத்தியாவசியமா இல்ல. அவங்க என்னதான் இதுல மாஸ்டரா இருந்தாலும் அங்கே போகும்போது அவங்க கோட்டை விட்டுறாங்கன்னு. அப்ப அதை எப்படி அந்த பிரிட்ஜை நம்ம மேனேஜ் பண்றது, நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி பண்றதுன்னு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து ஐ ஹேட் தி ஈஸி பாத். ஏன்னா ஐ வாஸ் டீச்சிங் C#. ஆமா. ஐ வாஸ் ஆல்ரெடி இன் தி சூப். அந்த இதுல வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து நம்ம C# சொல்லி தரணும்னா யூ ஹேவ் டு நோ C# really well to teach C#. அதனால ஐ ஹேட் an advantage there. ஆனா நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது யூ ஹேவ் டு பில்ட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த படிக்கும் போதே ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, படிக்கும் போதே ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் பண்றீங்கன்னா நமக்கு நாலேஜ் கெயின் ஆயிடும். அது உங்க ரெஸ்யூமேல போட்டீங்கன்னா தட்ஸ் வாட் வில் கேட்ச் பீப்புள்ஸ் ஐஸ். ஏன்னா இப்போ நீங்க ஒண்ணுமே பண்ணாம போய் அதை பத்தி பேச முடியாது. கரெக்டா? நீங்க வந்து வருஷம் ஃபுல்லா பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி டாக் அபவுட் இட். இப்போ நீங்க எத்தனை பேர் பிளேஸ் ஆனீங்க மைக்ரோசாஃப்ட்ல உங்க செட்ல? 4 பேர். அது எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? ஒரு 2000 பேர் வந்து வெளிய வந்திருப்பீங்களா? 2 காலேஜ்ல வந்தாங்க ஆக்சுவலா. அட்டேங்கப்பா. GCT and CIT கம்பைன்ட் 2 பேருமே இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த இன்டர்வியூ எப்படி போச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து 750 பேர் அட்டெண்ட் பண்ணாங்க. அட்டேங்கப்பா. அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து IT, CS 2 காலேஜ்லயும் சேர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், கொஞ்சம் மெக்கானிக்கல் இருந்து ஆளுகள்லாம் வந்தாங்க, நல்லா கோட் பண்றவங்க எல்லாருமே. ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதினாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட்ல நான் செலக்ட் ஆகல. காலையில வந்து எங்க அப்பா ஆப்டிடியூட்ங்கிறது இந்த ட்ரெயின் இங்க இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வருது, இந்த ட்ரெயின் இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வருதா, மீட் ஆகும் அந்த மாதிரி. இல்ல இட்ஸ் கோடிங் ஆப்டிடியூட் டெஸ்ட். கோடிங் ஆப்டிடியூட் அது எப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் क्वेश्चंस ஒரு 30 क्वेश्चन இருந்துச்சு. நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன், ஆனா ஐ டிடன்ட் கெட் செலக்டட். அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு செலக்ட் ஆகலன்னு நான் அந்த லிஸ்ட்ல பார்த்துட்டு நான் போய் தூங்கிட்டேன். காலையில எங்க அப்பா கதவு தட்டுறாரு. கதவு தட்டி 9 மணிக்கு என்னை எழுப்பிட்டு, டேய் நீ செலக்ட் ஆயிட்டடா, நீ ப்ராஜெக்ட் பண்ணல, அதனால உனக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஹார்ட் மெம்பர் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், அதுக்காக வந்து HOD பேசி
பழனிசாமி சார் தேங்க்யூ. ஹெச்ஓடி பழனிசாமி சாரா தேங்க்யூ பண்றீங்க. அது என்ன ப்ராஜெக்ட், எப்படி இப்போ ஆப்டிடியூட் கோடிங்ல நீங்க மிஸ் பண்ணாலுமே செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அது It ஒரு was நல்ல very ப்ராஜெக்ட்டா rare. இருந்திருக்கணும். ஆமா, it won the gold medal அந்த இயர்ல. என்ன ப்ராஜெக்ட், என்ன பண்ணீங்க? It's a heart murmur project. ஹார்ட் மர்மரா? ஹார்ட் மர்மர் டிடெக்ஷன். அது வந்து பேசிக்கா ஹார்ட் மர்மர் டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு டாக்டர் வந்து ஹேஸ் டு, அதாவது இதயத்து துடிக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா? அப்போதைக்கு 2008ல நான் காலேஜ் ப்ராஜெக்டா பண்ணேன். ஆனா அந்த கான்செப்ட் வாஸ் ஒரு ட்ரெயின்டு இயர்னால தான் they can listen to a heart murmur. Heart murmur is something that there's a sound that happens if your valves are not closing properly. இதயத்துல இருக்கக்கூடிய அந்த வால்வ்ஸ்லாம் சரியா க்ளோஸ் ஆகலன்னா ஒரு டிஃபரண்ட் சவுண்ட் வரும், சவுண்ட் கேட்கும். ஆனா அது எல்லாருமே அந்த கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ட்ரெயின் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சத்தம், யோ இதுதான் இந்த சத்தம்ன்றது புரியும். கரெக்ட். நாங்க என்ன பண்ணோம், we got samples of those heart murmur sounds from the internet and we அது வந்து ஒரே frequencyல வர மாதிரி we changed it, we modified, transformed it. அதுக்கப்புறம் we trained அந்த வேவ் எப்படி இருக்கும்னு ட்ரெயின் பண்ணோம். அப்போதைக்கு இருந்த டெக்னாலஜி படி நாங்க பேசிக்கலி we did a Fourier transform match. இது வந்து எவ்வளவு க்ளோஸா இருக்குங்கிற மாதிரி. அப்ப ரெண்டு வேவையும் வந்து கம்பைன் பண்ணி செக் பண்ணுவோம், இது வந்து அதே சவுண்ட் வருதா இதே சவுண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு we give a probability. இது 0% ப்ராபபிலிட்டி இல்லாட்டி 50% ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி we ask them to check, the doctor can check again. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதனால வந்து I got selected to the second round. செகண்ட் ரவுண்ட்ல வந்து I was very happy ஏன்னா it's all coding. கோடிங்ல வந்து I was able to do. நீங்க தான் சொல்லியே தந்திருக்கீங்களே, அப்புறம் நீங்க கோட் பண்ண மாட்டீங்க. அங்கெல்லாம் அப்பெல்லாம் I don't know how coding is right now. அப்பெல்லாம் வந்து because there is a lot of people இல்லையா, 700 people, they have to get it down to like 10 or 15. அப்ப எப்படி எழுதுவாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எப்படி கோட் பண்ணாங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், அந்த கிளாஸ் ரூம்ல 60 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்ப போர்ட்ல போய் ஒரு கொஸ்டின் எழுதுவாங்க. இந்த கொஸ்டின் எழுதின பிறகு whoever answers first they will raise their hand. அப்ப அந்த கொஸ்டினை நீங்க வந்து ஆன்சர் பண்ண பிறகு நீங்க கொஸ்டின் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணனும்னா if it is correct they erase the question. சரி, அடுத்த கொஸ்டின் போட்டுருவாங்க. அப்ப you have to be fast. அதான் சொல்றேன். அப்ப மத்தவங்களுக்கு இப்ப ஒரு ஆள் கை தூக்கிட்டாங்கன்னா மீதி 59 பேருக்கு ஆப்பர்சூனிட்டி போயிடும். they have to present the next and the answer சீக்கிரமா பிரசன்ட் பண்ணிட்டு அடுத்த क्वेश्चन போடுவாங்க. ஓகே. So otherwise they have to at least do the question faster. அப்ப if they fall behind they cannot catch up. ஆமா. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது முடிச்ச பிறகு இந்தியா ரவுண்ட்ல வந்து 3 பேர் மட்டும் ஒரு ரூம்ல இருப்பாங்க. அந்த 3 பேர்ல ஒவ்வொருத்தங்கிட்ட क्वेश्चन கேட்பாங்க. அப்புறம் வந்து 1-on-1 இன்டர்வியூ வந்துச்சு. அது கடைசியா வந்து ஏஓ இன்டர்வியூ வந்துச்சு. பெரியராஜ்னு ஒருத்தர், பெரி அப்படின்னு சொல்லுவான். அவர் பேர் பெரின்னு மாத்திக்குவாங்க. அவர் டைப், அது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். he himself calls him பெரி. அவர் தான் எனக்கு வேலை கொடுத்தாரு மைக்ரோசாஃப்ட்ல. he owns a company, he is a designer in a company called Typeface. It's a company that uses AI to help people question the AI. கேள்வி கேட்கறக்கு டைப் அடிக்க it will actually write it properly. அதுல ஒர்க் பண்ணிருக்காரு. ஹை பெரி சார். பெரி சாருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுறேன். அது அவங்க அப்படிதான் வேலை கிடைச்சது மைக்ரோசாஃப்ட்ல. பட் ஐ ஹேவ் a huge advantage. ஏன்னா கோடிங் வந்து நான் பண்ணிட்டே இருந்தேன். I was பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன் கோடிங்கை பொறுத்த வரைக்கும். because I was teaching it. அதுவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் இல்லையா? ஏன்னா கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கோடிங் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அவங்களுமே சொல்றது என்னன்னா, இப்போ சமீபத்தில் கூட ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு 2 பேர்ட்ட நான் பேசியிருந்தேன். அவங்களுமே டெய்லி அவங்க ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்க ஆக்சுவலா. ஆனா அவங்க ஒரு முடிச்சிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஒரு கிரிக்கெட்டர் மாதிரி தான் இது. என்னதான் நீங்க தான் லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்தாலும் ஒரு மேட்ச் முடிச்சிட்டா இன்னொரு மேட்சுக்கு நடுவில் நீங்க பிராக்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணிட்டே இருக்க சொல்றாங்க. அது ஏன் சார் அப்படி கோட் பண்ணிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க? இட்ஸ் a muscle. எப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஒரு மசில் வந்து நீங்க பைசெப்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க பைசெப்ஸ் எக்சர்சைஸ் பண்ணியாகணும். அதே மாதிரி மண்டேல வந்து கோடிங்கிறது ஒரு மசில் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த மசில் இம்ப்ரூவ் ஆகணும்னா நீங்க கோட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆனா at a principal level or like higher level, I don't know about every other principal developer, but ஆனா நார்மல் நாங்க எப்படி டெவலப் பண்ணுவோம்னா, most of the time we don't sit in front of the computer to code. நாங்க ஐடியா the problem that we solve it in our head most of the time. கோட் பண்ணி உங்களுக்குள்ள சால்வ் பண்ணிடுவீங்க. ஆமா, இப்போ actually it becomes even more easier because the coding part is way simpler. You can use AI to code. ஆனா most of the idea வந்து you solve it in your head, you think about the idea, you are in, that's called immersed. எங்க immersed-ஆ இருக்கணும். அந்த ஐடியாவை பத்தி யோசிச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம்னா you will finally form a solution. அந்த சொல்யூஷன் நீங்க அப்ளை பண்றதுக்கு மட்டும் தான் கோட் பண்ணணும். நம்ம எப்படி எக்ஸாம்பிள் இருக்கிற டே மனப்பாடம் மட்டும் போய் வாமிட் பண்ற மாதிரி தானே, அதே மாதிரி ஆனா பட் இன் a different way. You are thinking about the problem for the 90% of the time. கோடிங் வந்து கோட் பண்றதுங்கிறது இட்ஸ் only 10%.
நீங்க அதை கோட் பண்ணி அந்த சிஸ்டத்துல போட்டு பிஆர் அனுப்புறது வந்து புல் ரிக்வெஸ்ட் அனுப்புறது சேஞ்ச் ரிக்வெஸ்ட் அனுப்புறது இஸ் ஒன்லி 10% ஆஃப் த ஜாப். அதை பத்தி யோசிச்சு இப்படிதான் பண்ணணுங்கிறதா 90% ஆஃப் த ஜாப். ஓகே, ஆனா யோசிங்கிறேன், யூ டோன்ட் நீட் டு கோட். நிறைய யோசிக்கணும், கோட் பண்றதே யோசிங்க. இப்போ நீங்க ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ சிம்பிளான ஒரு ப்ராப்ளம், இப்போ ஒரு 100 நம்பர்ல எல்லா பிரைம் நம்பரையும் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அது ப்ராப்ளத்தை யூ டோன்ட் நீட் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் டு திங்க் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது. சரியா, நீங்க மனசுலயே யோசிக்கலாம் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு நம்பரா எடுக்கிறோம், அந்த நம்பரை டிவிசிபிள் பை எல்லா நம்பர்னாலும் டிவிசிபிள் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். 1 3 5 7 11 13 இப்படி நான் மைண்ட்ல யோசிக்கிறேன். ஆனா எப்படி யோசிக்கிறீங்க? நீங்க பிரைம் நம்பர்னு தெரிஞ்சு யோசிக்கிறீங்க. ஆமா, 17 அப்படின்னு தெரிஞ்சு. ஆனா இதை எப்படி நீங்க மேத்தமேட்டிக்கலா எழுதலாம்? இப்ப 5 வந்து எந்த நம்பர்னாலும் டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணா வித் இப்ப வேற ஒண்ணு 5ஆல பண்ண முடியும், இல்ல 1ஆல பண்ண முடியும். பண்ண முடியும், அவ்வளவுதான். அப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணிட்டே போவீங்க. கரெக்டா? இது மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு போறது ஒரு பண்ணிட்டு போலாம். நீங்க ஒவ்வொரு நம்பரையுமே செக் பண்ணணும். கரெக்டா? இதுல ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். எப்படின்னா நீங்க வந்து ஒரு இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க அது டிவிசிபிள் இருக்குன்னு செக் பண்றது, நீங்க அதோட ஸ்கொயர் ரூட் 5ஓட ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 2.25 நம்ம வரும். 2.25 அடியில தான் அந்த நம்பர் 225 நினைக்கிறேன். 225 சூப்பர். 94 மேக்ஸ் சூப்பர், கரெக்ட். இது ஒரு ஆப்டிமைசேஷன் பேசிக்கா. நீங்க வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் செக் பண்ணலாம். இப்போ நீங்க 91 இல்ல 97 வந்து பிரைம் நம்பர் நினைக்கிறேன். 97 பிரைம் நம்பர் தானே? ஆமா, 97 பிரைம் நம்பர் தான். 97 டிவிசிபிள் ஆகாது. கேல்குலேட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, 97 பிரைம் நம்பர் வச்சுக்கலாம். 97 வரைக்கும் நீங்க செக் பண்ண வேண்டியது. 2 நாள 97 டிவைட் பண்ண முடியுமா, 3 நாள 97 டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க செக் பண்ண வேண்டிய. அப்புறம் 1 நாள் செக் பண்ணிட்டு போய் 95 நாள் 97 டிவைட் பண்ண முடியுமா நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. மேத்தமேட்டிக்கலி there is a way where நீங்க 97ஓட ரூட் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா அதோட நம்பர் எவ்வளவு வரும்? இட் will not be ஹோல் நம்பரா இருக்காது. பட் அந்த நம்பருக்கு வரைக்கும் வந்தாலே போதும். நீங்க அதுக்கு மேல நீங்க செக் பண்ண வேண்டியது இல்ல. ஓகே, அது ஒரு ஆப்டிமைசேஷன். அந்த மாதிரி நீங்க இதை யோசிக்கணும் மைண்ட்ல. நம்ம யோசிச்சலாம், ஸ்கொயர் ரூட் போட்டு இத பண்ணி இப்படி ஒன்னு பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் சிஸ்டம்ல உட்கார்ந்து அந்த சிஸ்டம்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே, அதாவது சூடோ கோட்னு சொல்லுவாங்க இத. ஆக்சுவலி ஐ வாண்ட் டு யூஸ் தி கரெக்ட் டர்ம். சூடோ கோட் எழுதுறதுக்கு you don't need a computer, you don't need a laptop, you don't need like keyboard and mouse to write the pseudo code. pseudo code உங்க மண்டையிலே எழுதலாம். சரி சார், ஓகே, ரைட். இது நம்ம ஒரு ட்ரிக் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க சார். இப்போ வெளிநாட்டில் வேலைக்கு போகிறீங்க, யூஎஸில் நீங்கள் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அங்கே தான் பிரின்சிபல் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம ஊரில் ஐடியில் படித்த பசங்க, ஐடியில் வேலை செய்கிற பசங்க வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும், வேலை செய்யணும், நல்ல கை நிறையா பயங்கரமாக சம்பாதிக்கணும், வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்கல்ல. அதுக்கு என்ன சார் செய்யணும்? நான் என்ன சொல்லுவேன்னா, சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே, காசுன்னு நீ எப்போ வந்து டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இது ஒரு எக்ஸலென்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலா இது உண்மையான பெர்ஸ்பெக்டிவ். ஆமா, ஏன்னா எப்பவுமே வந்து காசுன்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃபும் கூட. லைஃப்ங்கிறது வந்து சந்தோஷங்கிறது வந்து இட்ஸ் சப்ஜெக்டிவ். ஒரு சரவண பவன்ல என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட ஒரு இட்லி சாப்பிட்றது வந்து ஒரு பயங்கரமான சந்தோஷம், செம ஹாப்பியா இருக்கு. ஆமா, அதை கம்பேர் பண்ண முடியாது நீ ஒரு சந்தோஷத்தோட. அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது வந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் ஃபெயில். இது வந்து உங்களுடைய அனுபவத்துல நீங்க சொல்றீங்க? அனுபவத்துல சொல்றேன். எப்பவுமே அனுபவத்துல சொல்றதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நான் இதை ரொம்ப பயன்படுத்துவேன் சார். தேநீர் இடைவேளையிலேயே நான் சொல்லும்போது சொல்லுவேன், நம்ம அனுபவத்துல ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது உண்மையாவே வேலிடு. சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து அதை பத்தி பேசுறது இல்ல, அனுபவிச்சு ஒரு மனுஷன் சொல்றாரு, அதுக்கு தான் அது வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. நீங்க கண்டிப்பா. நான் எதுக்காக சொல்றேன்னா, காசு வந்துடும். காசு, மணி இஸ் a result of passion, பை ப்ராடக்ட், ஒரு பை ப்ராடக்ட். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நினைச்சு பாருங்க அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு. ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நம்ம வந்து இந்த பெயிண்டிங் வந்து $1 million விற்கணும் அப்படின்னு வரைய மாட்டாங்க. அப்படி வரைய முடியாது, யாருனாலையும் வரைய முடியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும். அந்த வீடியோ, இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் வீடியோ வந்து அழகா வரணும், இந்த வீடியோ பர்ஃபெக்டா வரணும், இந்த வீடியோ வந்து யாருனாலையும் எடுக்க முடியாத மாதிரி கிளியரா இருக்கணும், இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும் அப்படின்னு அந்த வேலையில வந்து அவங்க பேஷன் செலுத்துறாங்கல்ல, அதுதான் வந்து உங்களை இட் வில் மேக் யூ ரிச்சர். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் தி பிக் திங்ஸ், இட்ஸ் தி ஸ்மால் திங்ஸ் ஆட் அப். அதுதான் நம்ம வந்து நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து என்ன சொல்லுவேன்னா, அந்த கொஸ்டின் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா கொஸ்டின் தப்புன்னு சொல்றதுன்னா அந்த கொஸ்டினோட கோல் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆள் வந்து
நான் வந்து வேற யூஎஸ் போகணும், அங்க வந்து சம்பாதிக்கணும், அங்க thousands of dollars சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டாங்கனாலே they are already lost the அப்ப அப்படி யோசிக்கவே கூடாது. யோசிக்க கூடாது. முதல்ல என்ன யோசிக்கணும்னா, நான் எங்க வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கணும். நீங்க எப்படி யோசிச்சீங்க, நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்கங்கறதை அப்படியே நான் சொல்றேன். நான் யூஎஸ் ஐ மீன் ஐ ஹேட் த கோல்டன் டிக்கெட். ஐ வாஸ் இன் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தேன். மைக்ரோசாஃப்ட்ல இருந்துட்டு என் ஒய்ஃப் வந்து மூவ் ஆகணும்னு சொன்னா, யூஎஸ் போகணும், ஏன்னா ஷீ டிடன்ட் லைக் த ஒர்க் ஹியர். அவ மூவ் ஆகணும்னு சொன்னா நானும் மூவ் ஆகலாம்னு சொல்லி 2 பேரும் மூவ் ஆயிட்டோம். இட் வாஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் அஸ் அந்த டைம்ல. வி ஜஸ்ட் வாண்ட் டு மூவ், வி வென்ட் டு தி யூஎஸ், அவ்வளவுதான். ஆனா இப்போ நாங்க யூஎஸ் போனப்போ இட் வாஸ் அ ஷாக் டு அஸ். ஏன்னா இந்தியால இருந்த சேலரி இன் மைக்ரோசாஃப்ட் வாஸ் நாட் ஈவன் கம்பேரபிள் டு தி சேலரி இன் தி யூஎஸ்ல வந்து அவ்வளவு சம்பளம் ஜாஸ்தி. ஆனா வேலை அதேதான். வேலை வந்து இட் வாஸ் ஈவன் பெட்டர். லைக் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர் பிகர் அங்க. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் யூஎஸ் இந்தியா டெவலப்மெண்ட் சென்டர், ஐ எம் நாட் சேயிங் தட் இட் இஸ் நாட் அ குட் பிளேஸ் ஆர் எனிதிங். இட் இஸ் அ கிரேட் பிளேஸ். பட் ஆனா தேர் வாஸ் அ மார்க்கெட் டிஃபரன்ஸ் இன் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஒர்க் அங்க. அப்படின்னு என்ன சார் மார்க்கெட் டிஃபரன்ஸ் இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இந்த டேர்மே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எப்படின்னா இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ I was seeing only 10% of Microsoft, or like say 5% of Microsoft. ஆனா US போனப்போ I saw the whole Microsoft. ஏன்னா அதுதான் headquarters. அங்கதான் வந்து I can see why they are competing with other companies, why they are competing with Apple, why they are competing with Amazon. அப்புறம் எப்படி டேலண்ட் மூவ் ஆகுது, அமேசான்ல இருந்து ஹையர் பண்ணுவோம். அவன் வரும்போது அவன் சொல்லுவான், நான் இங்க தான் ஒர்க் பண்ணேன், இதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. யூ கேன் see the whole picture. இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஐ ஸ்டில் saw the picture, but I only saw a smaller size picture. கொஞ்சோன்னு தான் தெரியுது. ஆமா. அதனால யூஎஸ் போகும்போது you saw, I mean I got ஒவ்வொரு கம்பெனி டிஃப்ரெண்ட். மைக்ரோசாஃப்ட்ல வந்து I saw a full picture there. ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மைக்ரோசாஃப்ட் வழியா நீங்க மூவ் ஆகலாம், எந்த கம்பெனி வழியாகவும் யூ கேன் கோ டு தி யூஎஸ். யூஎஸ் போறது வந்து இட்ஸ் நாட் ஷுட் நாட் பி த கோல். ஏன்னா யூ கேன் ஆல்சோ ஏர்ன் லைக் பிரிட்டி குட் சேலரி ஹியர். ஏன்னா யூஎஸ்ல நீங்க சம்பாதிக்கிறது வந்து யூ ஹேவ் டு பே. அங்கே லிவிங் காஸ்ட்ல இருக்கு சேலரி. அங்க வந்து நீங்க யூ ஹேவ் டு ஸ்டே இன் அ ஹவுஸ், யூ ஹேவ் டு பே ஃபார் யுவர் கார். அந்த அப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. அங்க ஹெல்த் எல்லாமே, ஹெல்த் கேர் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி. அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா இட் ஒன்லி கவர்ஸ் அப் டு பாயிண்ட். உங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா யூ ஹேவ் டு கவர் தேர் இன்சூரன்ஸ். அந்த மாதிரி ஏகப்பட்ட காஸ்ட் ஆட் ஆகும். அதெல்லாம் மஸ்ட். ஆமா ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட். என்ன எக்ஸாக்ட்லி. அங்க வந்து இப்போ எங்க அப்பா அம்மா டிராவல் பண்றாங்கன்னா ஐ ஹேவ் டு புட் இன்சூரன்ஸ் ஃபார் போத் ஆஃப் தெம். அண்ட் when they come there, and even if with insurance some of them are not covered, அந்த மாதிரி எல்லாம் there is a lot of added cost. நான் எதுக்கு சொல்றேன்னா, இட்ஸ் நாட் ஆல். இங்கிருந்து பார்க்கும்போது அந்த கிராஸ் இஸ் கிரீனா சென்னு தோணும், இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிதான் தோணும். நான் என்ன சொல்ல ஃபைனலி ஐ வாண்ட் டு சே இஸ் don't have going to US or like earning thousands of dollars as the goal. ஏன்னா ஃபியூச்சர்ல எப்படின்னா you will have the money but you will not have the satisfaction of doing something. அதனால நான் என்ன அர்ஜ் பண்றேன்னா, உங்களுக்கு மனசுக்குள்ள வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஒரு ஐ மீன் இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். சில பேர் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், இல்லாட்டி இந்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும், இது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கோலை வந்து யூ கேன் அச்சீவ் இட் இன் இந்தியா. யூ கேன் அச்சீவ் இட் இன் இந்தியா. இந்தியா இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் எனி ஸ்டார்ட் அப் என்ன கேட்டா. ஏன்னா த பீப்புள் வெல்த் ஆஃப் டேலண்ட் வந்து இஸ் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனி இஸ் டெஃபினெட்லி ஹை ஹியர். அதனால அப்படிதான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் யூ கேன் கோ ஒர்க் இன் அ ஸ்டார்ட் அப் ஹியர் அஸ் வெல். தேர் ஆர் thousands ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஹியர். இங்கே ஒர்க் பண்ணி அதே எக்ஸ்பீரியன்ஸை யூ கேன் கெயின். ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாலே யூ வில் earn more money. மணிங்கிறது வந்து ஒரு கான்செப்டாகவே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா மணி வந்து யூ வில் டெஃபினெட்லி நீட் மணி டு கோ ஃபர்தர் இன் லைஃப். பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ண அது வந்துடும். மணி வந்துடும். ஏன்னா யூ வில் டூ யுவர் ஜாப் மச் ஹாப்பியர். யூ வில் ஹேவ் அ மச் மோர். நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த ரொம்ப மனநிறைவோட நம்ம அந்த வேலையை செஞ்சோம்னா நமக்கு பணம் பின்னாடி வந்துடும். 100% சொல்ற பணம். ஏன்னா மனநிறைவோட பண்ணீங்கன்னா யூ வில் டூ இட் ஹாப்பிலி எவ்ரி டே. யூ வில் டூ இட் பெட்டர் எவ்ரி டே. ஒரு நாள் அடுத்த நாளுக்கு வந்து இன்னும் பெட்டரா பண்ணணும். யூ வில் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் எவ்ரி டே. அப்போ வந்து த ஜேர்னி இஸ் வாட் மேட்டர்ஸ், நாட் த டெஸ்டினேஷன். கரெக்டா? அதாவதுங்க ஐடி பசங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஷனேட்டா இருக்க பசங்களுக்கு சார் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சு
ஒரு பிலாசபி கிளாஸ் மாதிரி அழகா சூப்பரான ஒரு பிலாசபி கிளாஸ் நடத்தி முடிச்சிட்டாங்க. சரி, அது ஒரு ரொம்ப ரொம்ப உண்மை. அதில் மாற்றுக்கிறது எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. உங்களுக்கு யாருக்காவது மாற்றுக்கிறது தான் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என்ன மாற்றுக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. ரொம்ப கரெக்ட் சார் சொன்னது, ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், அச்சீவ் பண்ணணும், நிறைய இது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ, எது நமக்கு சந்தோஷமோ அதை வெறித்தனமா அந்த வேலையை செய்யணும், அதுக்காக பழகணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதுல ஒரு மாஸ்டர் ஆகணும், அந்த வேலை திறம்பட கரெக்டா நடக்கணுங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தாலே போதும், மற்றது எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்துரும்னு சார் சொல்றாங்க. உங்க ஹார்ட் ஒர்க்கை முதல்ல போடுங்க, அவ்வளவுதான். உங்க ஹார்ட் ஒர்க்கை உங்களுக்கு யூ ஷுட் நெவர் நெகோஷியேட் வித் யுவர் செல்ஃப். அதுதான் தப்பு. எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இப்போ நீங்க சொன்ன அட்வைஸை கேட்பாங்க, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பீப்புள் நெகோஷியேட் வித் தெம் செல்ஃப்ஸ். நாளைக்கு பண்ணிக்கலாம். உங்களோடய நீங்க நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா you will never accomplish anything. நம்ம கிட்டே நம்ம நெகோஷியேட் பண்ணக்கூடாது. நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா இதை அச்சீவ் பண்ணணும். அதை நெகோஷியேட் பண்ணக்கூடாது. அண்ட் when you are talking to yourself, இது அப்புறம் பண்ணிக்கலாம் இப்படின்னு நம்மளே நம்ம கிட்ட பேசும்போது அதுதான் தப்பான விஷயம். அதை நீங்க பண்ணாம இருந்தீங்கனாலே இதுதான் தவறான விஷயம் சொல்ற மாதிரி, அதுதான் தப்பான விஷயம். ஓகே சார், இப்போ நம்மளுடைய லீட் சிவிக்கு வரேன். இப்போ சார் வந்து லீட் சிவி அப்படிங்கிறதுல அசோசியேட் ஆயிருக்கீங்க. எந்த மாணவராக இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த துறையை சேர்ந்த மாணவராக இருந்தாலும் சரி, ஃப்ரீயாவே உங்களுடைய ரெஸ்யூமேவை நீங்க சூப்பரா இன்டர்நெட்லயே ஒரு ஆன்லைன் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணி அந்த நீங்க எந்த ஃபீல்டில் வந்து பிளேஸ்மெண்ட்ல ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஹெட் கூட உங்களால கனெக்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு இதுல நீங்க ஒர்க் பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ நாங்க லீட் சிவி ஆரம்பிச்சது ஒரே ஒரு கோல், லீட் சிவி. லீட் சிவி, லீட்னா எலீட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் லீட். சிவினா கரிக்குலம் மீட். ஆமா, அது நாங்க 2-3 வகையில இருந்து எடுத்தோம். நானும் சாம் இங்க தான் உட்காந்துருக்காரு பை. என்னன்னா நாங்க 2 பேரும் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுப்போ எங்க கோல் எப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க ஹையர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து they were so talented. நாங்க பயங்கர டேலண்ட். அவங்கெல்லாம் ஹங்கிரி அண்ட் டேலண்டட். அவங்களுக்கு வந்து உங்க ரெஸ்யூமே எல்லாம் பார்த்தோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து we got hundreds of resumes. நாங்க அந்த பொசிஷன் ஓப்பன் பண்ணப்போ hundreds of resumes-லயுமே வந்து அவங்களோட டேலண்ட்டை ஒழுங்காவே காமிச்சிக்கல. But when we did the interview, we know that this person is highly talented. This guy is really good. நீங்க இந்த லீட் சிவிக்காக ரெக்ரூட் பண்ணும்போது நாங்க வேற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் லீட் சிவி கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா இந்த ஐடியா வந்து எப்படி தோணுச்சுன்னா, we saw that like எல்லாருமே வந்து they are just transferring their PDF here and there. அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல அவங்களோட கான்செப்டை கேப்சர் பண்ண கூட முடியாமல் அவங்க they didn't know how to write a resume. அப்போ இந்த ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்த AI, we were able to make ஒரு சிம்பிளா நீங்க பேசுனீங்கனாலே, சிம்பிளா ஒரு 2-3 லைன்ல சொன்னீங்கனாலே it will create a resume that like the recruiter can understand. AI அது செஞ்சிரும். AI அது பண்ணிரும். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, they have something in their head, they want to put it in the resume. ஆனா அவங்களால அது கரெக்டா சொல்ல முடியல. அது வந்து இம்பாக்ட் இருக்கணும். நீங்க பண்ண வேலையை மட்டும் எழுதுனா வந்து பத்தாது. இப்போ நான் இப்படி கேட்குறேன், ஒரு ரெஸ்யூமில் ஹச்ஆர் என்ன சார் பார்ப்பாங்க? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரெஸ்யூமில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பார்ப்பீங்க? என்ன மோஸ்ட்லி நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி வந்து யூஐ பார்த்துன்னு ஒரு கம்பெனி. அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஐ ஆல்சோ ஹையர் ஃபார் மை ஹெட் கவுண்ட். அது நாங்கள் ஹையர் பண்ணும்போது நான் நிறைய ரெஸ்யூமேஸ் போனேன். ஒவ்வொரு ரெஸ்யூமே வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, மோஸ்ட்லி as they say, it is true. You don't spend more than like 10 or 15 seconds watching a resume. ஏன்னா you have hundreds of applicants. ஒரு நாள்ல வந்து you cannot just read the whole resume and everything. ஆனா as soon as a resume catches your eye, நீங்க வந்து அந்த ரெஸ்யூமே வந்து பார்த்து நீங்க ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணலாம். You can go deeper. அது என்ன பார்ப்போம்னா, மோஸ்ட்லி இப்போ உங்க கம்பெனி ஃபிட் பார்ப்போம். கம்பெனி ஃபிட் வந்து எப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டெக் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்போ வந்து செகண்டாக பார்க்குறது என்னன்னா, ப்ராஜெக்ட்ஸ் பார்ப்போம். ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன இம்பாக்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஐ பில்ட் அ சைட் யூசிங் ரியாக்ட் அப்படின்னு எழுதிருந்தீங்கன்னா அது உலகத்தில் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹெல்ப் பண்ணாது உங்களை. ஐ பில்ட் அ சைட் இன் ரியாக்ட் தட் இஸ் யூஸ்ட் பை 20,000 பீப்புள் எவ்ரி டே அப்படின்னு சொல்லி ஒரு இம்பாக்டோட போட்டிங்கன்னா அது நான் பார்ப்பேன். அதை எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா நாட் எவ்ரிபடி ஹஸ் 20,000. ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கும். நான் ஒரு செயல் இந்த மாதிரி செஞ்சேங்க, அது இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணீங்க, அதுக்கு கோல்டன் அவார்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை எழுதலாம். அதான் அந்த மாதிரி நான் ஒன்று பண்ணியிருந்தேன், எனக்கு இதனால அது கோல்டன் அவார்ட் கிடைச்சிச்சுன்னா என்ன ப்ராஜெக்ட் பண்ணி என்ன ஏதோ விருது, இந்த ப்ராஜெக்ட் விருதே வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு கேட்ச் கிடைக்கும். கரெக்ட். அதாவது ஒரு வேலைகளை மட்டும் சொன்னா பத்தாது, அந்த வேலையோட இம்பாக்ட் செஞ்சிருக்குங்கிறதே சொல்லணும். கரெக்ட்.
அதை கேப்சர் பண்றது தான் நாங்க ஏஐ யூஸ் பண்ணியிருந்தோம். நாங்க இப்போ வந்து ஆக்சுவலா நீங்க வந்து உங்களோட ஒர்க் எழுதுனீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்கையும் இம்பாக்டையும் தனித்தனியா பிரிச்சிடும். பிரிச்சு அதை ஹைலைட்டும் பண்ணிடும் அந்த ஏஐ. அது ரெஸ்யூமேல உங்களுக்கு வந்து தனியா தெரியும் அது இது ஒர்க் இது இம்பாக்ட் அப்படின்ட்டு. எதுக்காக இது நாங்க பண்ணணும்னா இது ஃப்ரீ தான் ஆக்சுவலா, எல்லாமே ஃப்ரீ. யூ கேன் யூஸ் த ஹோல் திங் ஃபார் ஃப்ரீ. ஈவன் த ஏஐ பார்ட்டும் ஃப்ரீ தான். அதுக்கு நாங்க வந்து அதிகமா ஏஐ பே பண்ணக்கூடாதுன்னு ஒரு டோக்கன் லிமிட் வச்சிருக்கோம். பட் இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் டு ஜெனரேட் த ரெஸ்யூமே. அப்படிமே லிமிட் கம்மியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம். ஆனா எங்க கோல் என்னன்னா எனக்கு ஐ வாண்ட் டு கிவ் பேக் டு மை கம்யூனிட்டி. ஐ நோ தட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ரியலி குட் இன் இந்தியா அண்ட் ஐ வாண்ட் தெம் டு ஷோகேஸ் தேர் டேலண்ட். அந்த டேலண்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுங்க. அந்த ரெஸ்யூமே லிங்க்டின்ல போட்டுக்கோங்க. ஸோ தட் everybody who comes to their LinkedIn profile can go to your resume and see a full clear resume of what you have accomplished. அந்த ரெஸ்யூமே தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கேட்வேவே. அந்த ரெஸ்யூமே பார்த்து தான் ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அந்த ரெஸ்யூமே வந்து உடனே பார்த்துன்னா அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகிறது, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணி கலர் நாங்கள் we did a lot of usability study. நாங்கள் வெறும் ஒரு இவங்ககிட்ட மட்டும் கிடையாது, அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் குரூப் மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல், நர்சஸ், டாக்டர்ஸு, ஹெச்ஓடிஸு அவங்ககிட்ட எல்லாருமே வந்து வி டிட் ஃபோக்கஸ் யூசபிலிட்டி ஸ்டடி. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 1 hour அவங்கள வந்து நாங்களே நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்ப்போம் அவங்கள வீடியோவில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்போம் எப்படி பண்ணது எப்படி இருந்துச்சு, இந்த ரெஸ்யூமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு அந்த ஹையர் பண்ணுற ஆளுகளை எடுத்துகிட்டே கேட்டோம். அப்போ அந்த கலர் ஒவ்வொன்றும் ஸ்கில்ஸும் ஒவ்வொரு கலர் இருக்கிறது வந்து மென்டலி தே அட்டாச் டு தெம்செல்வ்ஸ். அதெல்லாமே வந்து உங்களுடைய ஆன்லைன் ஃபார்ம்ல வந்து ஒவ்வொரு ஸ்கில்லும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு ரெஸ்யூமே பார்க்கும்போதும் இட் கிளியர்லி மேட்ச். ஓகே, இந்த ரியாக்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலர் இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல அதே கலர்ல இருக்கும். அப்போ வந்து மனசு வந்து இந்த பையன் நிறைய ப்ராஜெக்ட்ல ரியாக்ட் யூஸ் பண்ணியிருக்கான், இந்த பையன் நிறைய ப்ராஜெக்ட்ல ஆங்குலர் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து உடனே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா there is a lot of things that the resume actually conveys to you. எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணும் அந்த ஒரே ஷீட்டில். அதுவும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். மோஸ்ட்லி வி வாண்ட் இட் டு பி ஆன்லைன். ஏன்னா ஃபியூச்சரில் ஐ ரியலி வாண்ட் எவ்ரிபடி டு நாட் பிரிண்ட் எனி திங் இன் பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே அந்த ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே பார்த்துட்டு உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எங்கள் கோலே. அவ்வளோதான் எங்கள் கோல். எங்கள் கோல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தே ஹேவ் டு ஹேவ் அன்ப்ரொஃபஷனல்ஸ் ஷுட் ஹேவ் அ நைஸ் ரெஸ்யூமே டு ஷோகேஸ் தேர் ஒர்க். அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி எழுதாம நீங்க நார்மலா எழுதுங்க. நாங்க we will apply the rules and make sure that your resume is good. அவ்வளவுதான் எங்க கோல். அவ்வளவுதாங்க. இப்போ என்ன லீட் சிவி அப்படின்னு ஒரு ரெஸ்யூமே தயாரிக்கிற ஆன்லைன்ல தயாரிக்கிற ஒரு வெப்சைட்டுங்க. நம்ம என்னன்னா அதில் ஏஐயே ஜென்ரேட் பண்ணும் நம்மளுடைய வெப்சைட், நம்மளுடைய ரெஸ்யூமேவை. நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறத கொடுக்கணும். நம்ம மைண்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம டைப் பண்ணும்போது அதுக்கு இங்கிலீஷில் சரியான வார்த்தைகள் வராது, நம்ம எப்படி அதை எழுதுறதுன்னு தெரியாது, புல்லட்டின் போடுறதா, ஸ்டார் போடுறதா, பாயிண்ட் வச்சு எழுதுறதாங்கிறதெல்லாம் குழப்பம் வரும். ஏன்னா எனக்கு அதெல்லாம் வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகல. நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி நான் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் சிரமப்பட்டுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கலாம். உங்களுடைய ஸ்கில் என்னவோ, நீங்கள் என்ன ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து உங்களால் கொடுக்க முடியும். அதை ஏஐ மூலமாகவும் உங்களால் செய்ய முடியும். இது வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு, ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டிக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம லிங்க்டின்ல போட்டாலும் சரி, இல்லை நம்மளுடைய எல்லா பர்சனல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் வச்சிருந்தா கூட அதில் என்னென்னமோ நான் பண்ணிக்கலாம். அதை வந்து பெரிய இப்போ ஒரு ஐடிலே இருக்கீங்க, ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் இத்தனை வருஷம் அசிஸ்டண்டாக இருந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு ஒரு கேடு போட தெரியும், நான் ஆட்டோ கேட் போடுவேன், எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும், வைக்க தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் நீங்கள் தெளிவாக எழுதிட்டீங்கன்னா ஒரு டாப் சிவில் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் யாராவது இருக்கக்கூடிய ஹெச்ஆர்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்கன்னா நமக்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதான் விஷயம். ஓவரால் உங்களுடைய ஐடியாவும் இதுதான். ஸோ இந்த ரெஸ்யூமே பண்ணணுங்கிறதுங்க, இதனுடைய ஒரு லைட்டாக ஒரு நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா சார், நீங்கள் ரெஸ்யூமே பில்ட் பண்ணணுங்கிறது ஒரு கான்செப்டாக வச்சிருக்கீங்க. இதன் மூலமா வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதான ஹையர். கரெக்ட். நாங்கள் வந்து ஸ்டேஜஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து லீட் சிவி ஆரம்பிக்கும் போது நாங்கள் ரெஸ்யூமேஸ் ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் we want to reach out to all the job boards, அந்த நாக்ரி அந்த ஒவ்வொரு ஜாப் போர்ட்ஸ்ல இருந்தும் we want to filter people there and then send them connect the people from lead CV to the jobs there. அதான் நாங்கள் அடுத்தது பண்ணலான்ட்டு இருக்கோம். which will come. நாங்கள் அதுக்கு தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனால் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we want to get placements done அந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு இருக்கோம். எங்கள் கோல் என்னன்னா we want the youth of India, youth of all the developing nations to have a web presence, ஒரு ஆன்லைன் presence அவங்களுக்கு இருக்கணும்.
ப்ரொஃபஷனல் பிரசன்ஸ். இன்ஸ்டாகிராம் வச்சுக்கோங்க, ஆனா உங்களோட ஆன்லைன் ப்ரொஃபஷனல் பிரசன்ஸ் இருக்கணும். ஏன்னா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு உலகம். என்ன உலகமே அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க சொன்னீங்க கம்பெனிஸே இருக்காது, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு மாறிடுவாங்க. எல்லாரும் அவங்க வீட்ல உட்கார்ந்து அவங்க ரிமோட்ல தான் எல்லா வேலை செய்வாங்க. ஆமா, ஏன்னா வாட் கோவிட் ஹஸ் டாட் அஸ் இஸ் தட் லைக் எல்லாருமே they will be productive no matter where they are. ஓகே. அதுவும் இல்லாம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது இட்ஸ் ஃபார் ஆல் தி entrepreneurs who are starting a company. ஏப்பா எல்லா ஆண்டர்பிரினர்கள் யாரெல்லாம் கம்பெனி ஓபன் பண்றீங்களோ உங்களுக்கு நான் வேணா இது பண்றேன். நான் மொரட் இங்கிலீஷா போயிட்டு இருக்கேன். நீங்க ஆபீஸ் ஸ்பேஸ் எங்க வாங்குறது, ஆபீஸ்ல எப்படி ஃபர்னிச்சர் போடுறது, அப்புறம் எப்படி எல்லாத்தையும் ஆபீஸ் கூட்டிட்டு வர்றது, அது எல்லாத்தையுமே வந்து மறந்துருங்க. முதல்ல வந்து ப்ராடக்ட் எப்படி பண்றது, ப்ராடக்ட்டுக்கு பீப்புள் எப்படி ஹையர் பண்றது, எல்லாத்தையும் ரிமோட்டாவே ஆரம்பிங்க. டோன்ட் திங்க் அபவுட் ஆஃபீஸஸ். ஆஃபீஸெல்லாம் நீங்க வந்து when you make your first million or 2 million then you think about offices. ஆஃபீஸஸ் எல்லாம் தேவையே இல்ல. சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்பாடி ஏன்னா நான் அடுத்து சொல்ல வந்தேன். சாஃப்ட்வேர் கம்பெனி எங்க கம்பெனி ஆபீஸ் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிவா, நீங்க உங்களுக்கு தேவை. ஆனா என்ன சொல்றேன்னா நீங்க என்னன்னா முக்கவாசி அந்த சாஃப்ட்வேர் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா they have their ideas. There are a lot of very smart people. ஆனா அவங்களுக்கு என்னன்னா அந்த பேரியர் வந்து இது பண்றதுக்கு இது ஆகும், இது பண்றதுக்கு இது ஆகும் அப்படின்னு they build the barriers themselves. நான் என்ன சொல்றேன்னா உங்க ஐடியாவை முதல்ல கோட் பண்ணுங்க, உங்க ஐடியாவை முதல்ல பப்ளிஷ் பண்ணுங்க. அப்படிதான் நாங்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி தான் வந்து you don't need to worry about building all of the infrastructure and everything. First do your job, work and solve the problem. அதுக்கப்புறம் everything will align. ஃபைன். இதாங்க மேட்ரு. இதாங்க ஒரு ரொம்ப நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட் தான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்க கூடும். இப்போ வந்துட்டு அவங்களுடைய சித்தி இப்போ பார்க்குறவங்க கூட நம்ம நினைக்கலாம் என்னப்பா அவருக்கு வந்து அவங்க சித்தி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்திருக்காங்க, ஒரு போனாரு கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டாரு வந்துட்டாருன்னு. அதுதான் செய்யக்கூடாதுன்னே இந்த பேட்டி மூலமா சார் சொன்னது. உங்களுக்குள்ள நீங்க முதல்ல நெகோஷியேட் பண்ணிக்கிறாதீங்க. நீங்க சொல்றதை கேட்டோன்னு அதுக்கு வந்து ஒரு பதில் ஒன்று சொல்லாம நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அந்த விஷயத்தன்னு. எத்தனையோ பேருடைய சித்தி கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருப்பாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல அந்த செல்ஃப் மேட் பர்சனா அவர் இருக்கிறனால தான் இங்க வந்திருக்காரு, இன்னைக்கு கெஸ்டா வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா சார் இந்த இதெல்லாம் தோணும் சார். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போதே தோணும் அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்குற ஆள் இருந்திருக்காங்க சொல்லியிருப்பாங்க, நான்லாம் என்ன பண்ணேன் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய நெகட்டிவ் சைடே நம்ம பார்க்காம பாசிட்டிவாக நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், பக்கத்தில் யார் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் என்ன நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஒரு 4 வருஷ காலேஜை கிளாஸ் ரூம்லேயே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிளாஸ் ரூமில் மட்டுமே முடிச்சுட்டு மற்ற நேரத்தெல்லாம் சும்மா விட்டுறாம அந்த நேரத்தை ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நான் ஓவரால் ஐடியா. கரெக்டா சார்? கரெக்ட். நான் வந்து உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே, உங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட் வியூவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒரு சேலஞ்ச் சொல்லுவேன். இது எங்க அப்பா எனக்கு ஒரு சேலஞ்சா கொடுத்தாரு. நல்லா இருக்கே, சொல்லுங்க. என்னன்னா உன்னால 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமாடான்னு. நான் எங்க அப்பா கிட்ட ஐ மேட் 40,000 rupees அந்த மாசம். ஐ ஷோட் இட். அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, காலேஜில் படிக்கும்போது நாட் டூயிங், நீங்க பரிஸ்டா வேலை செஞ்சு இல்லாட்டி காஃபி இல்ல அந்த வேலையில் அது வந்து இஸ் a பார்ட் டைம் ஜாப். கரெக்டா? உங்க ப்ரொஃபஷன்லயே கேன் யூ மேக் மணி அண்ட் சேலஞ்ச் யுவர் செல்ஃப். நான் வந்து இதுல வந்து நான் மணினா கண்டபடி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்லை, அதுக்காக இல்லை. மணி இஸ் a reward ஃபார் வேல்யூ. சரியா? அப்படின்னா நீங்க வேல்யூ கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்க காலேஜில் இருக்கும் போதே ஆஸ்க் யுவர் செல்ஃப். அதனால சேலஞ்ச் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரை டு ஜஸ்ட் மேக் சம் மணி இன் யுவர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பை டூயிங் சம்திங் இன் யுவர் ஃபீல்டு. மெக்கானிக்கல் இருந்தீங்கன்னா நான் லேத் ஷாப் போய் நான் இந்த லேத் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுட்டு ஐ வில் டூ ஒன் பார்ட். ஒரு பார்ட் நான் பண்ணி அந்த பாட்டுக்கு தேவையான சம்பளத்தை நான் வாங்குவேன் அப்படிங்கிறத கோலா வச்சுட்டு நீங்க போய் நின்றாதான் அந்த வேலை கிடைக்கும். ஆமா, இல்லாட்டி கிடைக்காது. ஆனா அதை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், that can go directly into your resume. கரெக்ட். அந்த அச்சீவ்மெண்ட் வந்து nobody from who is recruiting you will never ignore it. ஏன்னா இட்ஸ் a huge achievement. ஆமா. காலேஜில் வேலை செஞ்சு இஃப் யூ கேன் ப்ரொவைட் வேல்யூ, யூ கேன் ப்ரொவைட் வேல்யூ வென் யூ ஜாயின் அ கம்பெனி. அதான் கம்பெனிக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு அப்போ காலேஜ் படிக்கும்போது இந்த பையன் இதை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கம்பெனி இட்ஸ் a huge plus. அது வந்து அது இருந்ததுனாலே வந்து அவனை உடனே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், ஏன்னா இட்ஸ் 1 in a million இல்லையா? ஆமா. வெரி ஃபியூ பீப்புள் டேக் தட் இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ் டிரைவ் அந்த அதுதான் வந்து மேக்ஸ் a really good person to have in your team. இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் டிரைவ் இதெல்லாம் இருந்ததுனால தான் சாரும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்த்துட்டு உணர்வீங்க. எனக்கு வந்து பர்சனலாக
ஒரு டீமை நானும் ஹோல்டு பண்ணுறேன், நானும் ஐம் இன்டு ஃபியூ திங்ஸ் அப்படிலாம் இருக்குது. எனக்கு ஒரு பயங்கரமான ஐ ஓப்பனிங் செஷன் சார் இது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பியூட்டிஃபுல் செஷன் இது. பசங்க 2 பேருக்குமே நல்லா என்ஜாய் பண்ணிப்பாங்க. எனக்கு கிஷோர்லாம் கூர்ந்து கவனிச்சு என்னால் பார்க்க முடியுது. பையா ஒரு கட்டத்தில் எந்திரிச்சிட்டான் உட்காந்துருக்கேன். ஸோ எங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இட் இஸ் an eye opening session for whole our team. Thank you so much sir. Thanks for the opportunity. Valuable time நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப thank you. I mean I always will, any time நான் நிச்சயமா I will spend the time for our youth, for our country. I will definitely spend any amount of time. Thank you. ஏனா இதுல இருந்து நான் வந்தது and I will always give back. Thank you so much. Thank you sir. கடைசியா we have a session that you directly speak to the audience for a minute or so. லாஸ்ட் ஒரு போர்ஷனா நீங்க பீப்பிள்ட்ட நேரடியா ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது பேசுறீங்கன்னா நீங்க பேசிக்கலாம். நேரடியா நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணே தான். லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். நான் ஐ ஹவ் சர்வைவ்டு. எனக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருந்துச்சு. ஐ சர்வைவ்டு தட் மெடிக்கல் இஷ்யூ அண்ட் இட் ஓப்பன் மை ஐஸ். லைஃப் வந்து ரொம்ப சின்னது. லைஃப்பில் வந்து சண்டை போடுறது, கிரட்ஜஸ் எல்லாமே வந்து ஆர் ஃப்ளீட்டிங். நீங்கள் வந்து ரொம்ப மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் லைஃப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூபிள் ஆக்க முடியுங்கிறது தான் உங்கள் லைஃப் கோலாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் இஃப் யூ கேன் மேக் யுவர் லைஃப் வேல்யூபிள், உலகத்தில் ஒருத்தனோட வாழ்க்கையை அவன் வாழ்க்கையை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹவ் மேட் வேல்யூ. அதான் எங்களோட கோலே. என்னோட கோலும் அதே தான். பேசிக்காக லைஃப்பில் எல்லாருமே ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். ஒரு 1000 பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டோம்னா எனக்கு அது ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை யோசிங்க. லைஃப்பில் வந்து சம்பாதிக்கிறது ஒரு கோல், இட்ஸ் அ பை ப்ராடக்ட்டு. நம்ம அப்பா அம்மா வந்து அப்படி தான் வளர்த்திருக்காங்க நம்மளை எல்லாருமே. ஏன்னா அப்பா அம்மா எல்லாமே வந்து நம்ம பணக்காரங்களாக இருக்கணும், நம்ம வந்து நிறைய கார் இருக்கணும், நம்ம வீடு இருக்கணும் அப்படின்னு எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஆனால் சக்ஸஸ் வந்து வில் ஆட்டோமேட்டிக்லி கம் if you do your things that you're passionate about. அதனால் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். டூ த திங் தட் யூ லவ், என்ஜாய் த திங் தட் யூ லவ், ட்ரீட் த பீப்புள் யூ ஆர் வித் பேஷன், வித் ரெஸ்பெக்ட். ஏன்னா யூ வில் நெவர் நோ when they will not be there. அதனால் லைஃப்பை வந்து ப்ரெஷியஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும். யூ ஒன்லி காட் ஒன் சான்ஸ். இந்த திருப்பி உயிருக்கு வர்றது அந்த கான்செப்ட்லாம் நான் நம்புறதில்ல. அதனால் சப்போஸ் வர முடியலன்னா நீங்கள் ஒரு எருமை பிறந்துட்டீங்கன்னா, அதனால் ஒரு ஹியூமனாக பிறந்து இந்த உலகத்தில் இருக்கிறது வந்து இட்ஸ் எ கிரேட் கிஃப்ட். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. காலேஜில் இருக்கிறது இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டைம். நீங்கள் அது உங்களோட லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமை. அப்புறம் ஜஸ்ட் என்ஜாய் யர் லைஃப். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கமிங். ஆமாங்க சார் சொன்ன மாதிரி தான். ஒரு சின்ன மொமெண்ட்டை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. வாழ்க்கை அழகாக நம்ம வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்மளால் ஏதாவது வேல்யூ இந்த பூமிக்கும் நம்மளுடைய சுற்றி இருக்க மக்களுக்கு கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். நான் இந்த சமுதாயத்துலேருந்து தான் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. இந்த கம்யூனிட்டி, இந்த மக்கள் தான் எனக்கு எல்லாம் கொடுத்துச்சு. அதனால திருப்பி நான் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன், திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒன்லி கோல். இந்த லீட் சிவிக்கு நம்ம தேநீர் இடைவேளையே ஏற்கனவே ஒரு 2 தடவை நம்ம பண்ணியிருக்கோம், கொலாபரேட் பண்ணியிருக்கோம் சார் கூடலாம். ஸோ அவங்களுடைய நோக்கமே இதுதான். அந்த நோக்கமே அப்படி தான் இருக்குது. எனக்கும் பர்சனலாக அந்த நோக்கம்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் உங்கள் எல்லாருக்கும் அந்த நோக்கம் பற்றிலாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதுதான் இந்த பாசிட்டிவிட்டி. கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவிட்டியை பார்க்குற யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஓ ஆமாம் இல்லை இப்படி ஒரு வழி இருக்குல்ல, ஓ ஆமாம் இல்லை இப்படி பண்ணால் இது நடக்கும்ல, ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு யாராவது ஒரு ஆளுக்கு தோணி உங்களுடைய 4 வருஷம் இந்த காலேஜ் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது புதுமையாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நாங்கள் மிக உறுதியாக நம்புகிறோங்க. இந்த பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.